சிவகாமி, இவங்கதான் என் சின்னம்மா. இவன் என் தம்பி பாலு. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல இந்த அக்காவுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்படின்னா நொண்டியா? சின்னம்மா, என்ன உட்கார். இன்னும் உட்காரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாங்கடா. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பாதியிலே எந்திரிச்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே தாண்டா நானும் சொல்றேன். அழகான பொண்ணுங்க 1000 பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறப்போ போயும் ஒரு நொண்டி பொண்ணு எனக்கு மருமகளா கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காதும் ஏன் இஷ்டம். ஏன்னா தாலி கட்ட போறவனே நான் தான். தாலி கட்ட போறது நீதாண்டா, ஆனா வெச்சி வாழ போறது நான் தானே. அதே எண்ணம் தான் சின்னம்மா எனக்கும். அவ வாழணுங்கிறதுக்காகத்தான் அவளை என் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலையே. ஆமாண்டா, அப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு நொண்டி பொண்ணை எனக்கு அண்ணியா கொண்டு வர நினைப்பீங்களா? நிறுத்துறா. நொண்டியா நொண்டி? வார்த்தைக்கு பார்த்து நீயும் சின்னமா மாத்தி மாத்தி சொல்றீங்களே. ஊனா உடல்ல தானே தவிர உள்ளத்துல இல்லடா. எத்தனையோ பேர் உடலால நல்லா இருந்தாலும் உள்ளத்தால ஊனமா இருக்காங்க. யாரடா சொல்ற? நான் பொதுவா பொண்டாட்டி வரதுக்குள்ளேயே தூக்கி வளர்த்தவள தூக்கி எறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது சின்னமா. பெத்த தாயோட மேல உங்களை தான் மதிக்கிறேன். என்ன பெத்த தாயை இப்ப இருந்து கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த சிவகாமி தான் என் மனைவி.